Hi students, this is Alex here. இந்த ப்ராப்ளத்துல coefficient of correlation கண்டுபிடிக்கணும். இது வந்து ages of husband and their respective wives கொடுத்திருக்காங்க. இப்போ இதை வந்து நம்ம capital X and Y அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேபிள் ஃபார்ம் பண்ண போறோம். ஸோ capital X வந்து age of husband, அதுக்கப்புறம் capital Y வந்து corresponding wife ஓட age. ஸோ இங்க எல்லாம் எழுதியாச்சு. இப்போ இதோட summation என்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம். சப்போஸ் நம்ம இதை யூஸ் பண்ணி மீன் கண்டுபிடிச்சு டெசிமல் வரல அப்படின்னா நம்ம ஸ்மால் எக்ஸ் ஸ்மால் ஒய் யூஸ் பண்ணுவோம். ஸோ அதை முதல்ல நம்ம இங்கே செக் பண்ணலாம். இப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ண போகிறோம். இது டோட்டலாக பார்த்தீங்கன்னா 311 வருது. டோட்டல் நம்பர் ஆஃப் டேட்டா 1 2 3 4 5 6 7 8 9 10. இந்த 10ஆல் டிவைட் பண்ணால் நமக்கு டெசிமல் வரும். ஸோ அதனால் இதை ஆட் பண்ணி எழுதுகிற வேல்யூ வந்து நம்ம எதுக்கும் யூஸ் பண்ண முடியாது. ஸோ இங்கே வந்து நம்ம அசியூம்டு மீன் மெத்தட் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ ரஃப்லி இந்த 23 and 39க்கு சம்வாட் நடுவில் வர்ற மாதிரி ஒரு வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த டேபிளில் இருந்து இதில் 30யும் இதில் ரஃப்லி ஒரு 25யும் எடுத்துக்கலாம். ஸோ நம்ம டைரெக்டாகவே இந்த இடத்துல dx கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ dx அப்படின்றது பார்த்தீங்கன்னா x மைனஸ் 30. அதே மாதிரி இந்த இடத்துல dy கண்டுபிடிக்க போகிறோம். இது வந்து y மைனஸ் 25. ஸோ நமக்கு மீன் வந்து டெசிமல் வந்ததுனால நம்ம அசியூம்டு மீன் மெத்தட் யூஸ் பண்ணுறோம். இது வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து dx ஸ்கொயர் என்னன்றதை கண்டுபிடிக்க போகிறோம். அதே மாதிரி dy ஸ்கொயர் கண்டுபிடிக்க போகிறோம். அதுக்கப்புறம் dx இன்ட்டு dy. ஸோ இந்த டேபிள் வந்து இப்போ நம்ம ஃபார்ம் பண்ண போகிறோம். ஸோ இந்த டேபிளில் இந்த வேல்யூஸ் எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணணும். இப்போ பாருங்க, ஃபர்ஸ்ட் 30 எடுத்துருக்கோம் இல்லையா, ஒவ்வொரு வேல்யூ 30 சப்ட்ராக்ட் பண்ணணும். ஸோ இது வந்து -7 -3 இது -2 29 - 30 -1 0 இது 1 3 5 இதை 30 சப்ட்ராக்ட் பண்ணால் 6 9. இந்த செகண்ட் இதில் ஒவ்வொரு வேல்யூலும் 25 சப்ட்ராக்ட் பண்ணணும். இது வந்து பார்த்தீங்கன்னா -7 -3 -2 -1 0 இது 1 அதுக்கப்புறம் 3 4 5 25 சப்ட்ராக்ட் பண்ணால் 7. இப்போ இந்த dx ஸ்கொயர் பண்ண போகிறோம். ஸோ 49 அடுத்தது 9 4 1 0 1 9 25 36 இது 9 இருக்கு இல்லையா, ஸோ 81. இப்போ அடுத்து dy ஸ்கொயர் பார்த்தீங்கன்னா dyயோட டேர்ம்ஸ் எல்லாம் ஸ்கொயர் பண்ண போகிறோம். மறுபடியும் இது வந்து 49. அடுத்தது இது வந்து இது பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் இந்த ஸ்டார்டிங் எல்லாமே சேமாக தான் இருக்குது. ஸோ -3யோட ஸ்கொயர். ஸோ 9 4 1 0 1 9 4 இருக்குது. ஸோ 16 5 இருக்குது 25 7 இருக்குது 49. இப்போ dx dy இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணும். -7 -7 ஸோ plus 49 -3 -3 plus 9 -2 -2 plus 4 1 0 1 9 5 goes are 20 6 5s are 30 9 7 63. இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு டோட்டல் நம்பர் ஆஃப் டேட்டா வந்து கேபிட்டல் N 10 இருக்கு. அண்ட் இதில் நம்ம யூஸ் பண்ண போகிற ஃபார்முலா கேபிட்டல் N இன்டூ சிக்மா dx dy இருக்கு. அதுக்கப்புறம் சிக்மா dx அப்புறம் சிக்மா dy இருக்கு. அதுக்கப்புறம் அதோட ஸ்கொயர்ஸ் இருக்கு. ஸோ அதனால இதோட சம்மேஷன்ஸ் எல்லாமே நம்ம ஆட் பண்ண போகிறோம். இப்போ முதல்ல சிக்மா dx அப்படின்னா இந்த தேர்ட் காலத்தை ஃபுல்லாக ஆட் பண்ணணும். இது எல்லாத்தையும் ஆட் பண்ணால் இந்த இடத்துல 11 வருது. அதே மாதிரி இந்த சிக்மா dy இந்த காலத்தை எல்லாத்தையும் ஆட் பண்ணணும். ஸோ இதோட சம்மேஷன் வந்து 7. அடுத்தது சிக்மா dx ஸ்கொயர் இது எல்லாத்தையும் ஆட் பண்ண போகிறோம். இதோட சம்மேஷன் பார்த்தீங்கன்னா 215. அண்ட் அடுத்த காலத்தை ஆட் பண்ணும்போது நமக்கு சிக்மா dy ஸ்கொயர் கிடைக்கும். இதோட சம்மேஷன் 163. அண்ட் லாஸ்ட் காலத்தை ஆட் பண்ணால் நமக்கு கிடைக்கிறது சிக்மா dx dy. இது டோட்டலாக 186. இந்த ஃபார்முலாவில் எல்லா வேல்யூ சப்ஸ்டிடியூஷன் பண்ண போகிறோம். ஸோ r ஈக்குவல் டு என்னோட வேல்யூ 10 சிக்மா dx dy அப்படின்றது லாஸ்ட்டில் இருக்க 186 மைனஸ் சிக்மா dx அப்படின்றது 11 சிக்மா dy அப்படின்றது 7
whole divided by root of 10 into sigma dx square அப்படின்றது 215 minus sigma dx whole square என்றது 11 square. அதே மாதிரி into root of 10 into 163 minus 7 whole square. இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா நியூமரேட்டரில் 1860 minus 77 whole divided by root of 2150 minus 121 into root of 1630 minus 49. இதோட further simplification numerator 1783 whole divided by root of 2029 into root of 1581. So denominator வந்து நம்ம மல்டிப்ளை பண்ணி ஒரே ஸ்கொயர் ரூட்டா எடுத்துக்கலாம். ஸோ நியூமரேட்டர் as it is எழுதியாச்சு. into 2029 into 1581 பண்ண போகிறோம். இது பார்த்தீங்கன்னா 320784 இப்போ இதோட ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கணும். ஸோ நியூமரேட்டர் as it is எழுதிட்டு இதோட வேல்யூ 1791.07 சாரி 047. இப்போ இதை டிவைட் பண்ணும்போது ஆரோட வேல்யூ பிளஸ் 0.99 ரவுண்ட் ஆஃப் பண்ணதுக்கப்புறம் 6.